குரங்கு பிரதம மந்திரி குழந்தைகள் கதை ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தர் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தார். அப்ப ஒரு குரங்கு அந்த படுத்து தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. விளையாட்ட அந்த குரங்கோட வாழை மீதிச்சாரு அந்த அறிஞர். அப்பதான் தெரிஞ்சது படுத்தி இருந்தது குரங்கு இல்ல, அது ஒரு அரக்கன். ரொம்ப கோபமான அரக்கன் தன்னோட வாழை மீதிச்சா அறிஞர் குரங்கா மாறி பொண்ணு சாபம் கொடுத்தான். உடனே அந்த அறிஞர் குரங்கா மாறிட்டாரு. சிறு பிள்ளை போலதான் செஞ்ச தவறினால இப்படி குரங்கா மாறிட்டம் என்று வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலே வாழ ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அந்த பக்கமா வந்த பயணிகள் 2 பேரு ஒரு மரத்தடியில தங்கி இளைப்பாறினாங்க. அதுல ஒரு பயணி சொன்னாரு, நாளைக்கு நம்ம அரண்மனையில ஒரு போட்டி நடக்க போகுது. அதுல யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சு இருக்காருன்னு சொன்னாரு. இத மரத்தடியில் இருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில கலந்துக்கல நினைச்சது. உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நடக்கிற திடலுக்கு போட்டிக்கு தயாரா வந்திருந்த அறிஞர்கள் நிக்கிற வரிசையில் அதுவும் நின்னுச்சதை பார்த்த காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுற ஓலையில் தன்னோட பேரை எழுதியிருந்த பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலனாலும் எழுதி புரிய வைக்கிற திறங்கிருக்கு. அதனால இதுவும் போட்டியில கலந்துக்கிறலாம்னு அறிவிச்சாங்க. போட்டி திடலுக்கு வந்த அரசர் எது கனமானது இறகா இல்ல கல்லான்னு தன்னோட முதல் கேள்வியை கேட்டாரு. எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதினாங்க. சிலர் அறிவியல் பூர்வமா எழுதினாங்க. ஆனா குரங்கு அது சூழலை பொறுத்தது. இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மறுநிறதனை எழுதி கொடுத்துச்சு. குரங்கு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கு கவனிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்ததா ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரச கஜானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு, இப்ப இதை யாருக்கு கொடுப்பீங்க? அரசர் கையில பசியில இருக்கிற முதியவருக்காரு கேட்டாரு. அரசர் எல்லா அறிஞர்களும் அரசரை விடப்படி போறதா அரசர் அறிவிச்சு இருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு குரங்கு என்ன விட எழுதி இருக்குன்னு எல்லாரும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அரசர் குரங்கு எழுதி இருந்த ஓலையை எடுத்து படிச்சாரு. அதுல இந்த நாட்டுல ஒருத்தர் பசியோட இருக்கிறது அரசரோட தவறு. அவர் கஜானாவுல இருக்கிற பணத்தை எடுத்து பசியோட இருக்காத அளவுக்கு பார்த்துக்கிட வந்திருக்கு. அதனால இந்த பணம் அரசனுக்கு கொடுத்த அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்கிறது. அதுல எழுதி இருந்தது. அப்பதான் விளையாடு யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சு. அப்பதான் அரசர் அடுத்த கேள்வியை கேட்டார். எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில் இருக்கிற மாந்தோ பக்கம் கூட்டிட்டு போய் அங்க பாடி போயிருந்த மாமர செடிகளை காமிச்சு எப்படி வளமான செடியா மாத்தலாம்னு கேட்டாரு. ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு, இப்ப இதை யாருக்கு கொடுப்பீங்க? அரசர் கையில பசியில இருக்கிற முதியவருக்கான கேட்டாரு. அரசர் எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோட இருக்கிற முதியவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு குரங்கு என்ன விட எழுதி இருக்கணும் எல்லாரும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அரசர் குரங்கு எழுதி இருந்த